சரி வா இதை திறப்போம். ஃப்ரம் திஸ் டு திஸ். ஓகே, ஸோ இவ்வளோ நாள் என் ஃப்ரெண்டு வந்து ஐசென்ஸில் தான் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தார். இந்த வாட்டி வந்துட்டு புதுசாக ஒரு மானிட்டர் வாங்கியிருக்காரு, விச் இஸ் ஸ்ட்ரிக்ஸ் ROG Strix OLED X32 UCWG. ஓகே, ஸோ திஸ் இஸ் த OLED 32 inch. ஓகே, அது பார்த்தீங்கன்னா வந்து 31.5 தான் இருக்கும். ஸோ இந்த மானிட்டரை நான் தான் அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன், இந்த மானிட்டர் வாங்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரீமியமாக இருக்கிற பேனல் வந்து என்றைக்குமே நான் என்னென்னு சொல்லுவேன்னா OLED பேனல் தான். ஸோ ஐ சஜஸ்ட் him to buy OLED பேனல். அண்ட் ஆல்சோ இந்த வெர்ஷன் வந்து கொஞ்சம் விலை குறைவு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டான வீடியோ போயிடா, ரொம்ப நான் ட்ராக் பண்ண விரும்பலை. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4K OLED, அதுக்கப்புறம் 165 Hz, அதுக்கப்புறம் த்ரூ பிளாக் கிளாஸி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னுக்கு வந்து நான் Samsung QD OLED பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு QD OLED மேட் OLED இருக்கும், மேட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு Asus கொண்டு வந்திருக்கிறது புதுசாக த்ரூ பிளாக் கிளாஸி. ஓகே, அதுவும் இல்லாமல் இதில் வந்து டுவல் மோட் இருக்குது. ஓகே, டுவல் மோட் பார்த்தீங்கன்னா 4K 165 Hz, அதுக்கப்புறம் ஃபுல் HD வந்துட்டு 330 Hz வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும், விச் இஸ் டிஸ்பிளே போர்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, PC இருந்துச்சுன்னா PCயில் கனெக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு anti flicker டெக்னாலஜி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 0.03 millisecond ரெஸ்பான்ஸ் டைம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நியோ ப்ராக்சிமிட்டி சென்சர். ஓகே, இந்த நியோ ப்ராக்சிமிட்டி சென்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மானிட்டர் மென்னுக்கு. ஓகே, திடீர்னு ஏதாவது உங்களுக்கு அர்ஜென்ட் நீங்கள் போய் ஆகணும், நீங்கள் எழுஞ்சி போயிட்டீங்கன்னா அந்த சென்சர் வந்து சொந்தமாக டிடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணும், ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு சேவ் த OLEDோட யூசேஜ் வந்து சேவ் பண்ணுறது. ஓகே, அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு OLED Care Pro இருக்குது. இந்த OLED Care Pro வந்து என்ன செய்யும்னா, ஸோ இப்போ வர OLEDல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஹீட் சிங்க் கொடுக்குறாங்க. ஸோ ஹீட் சிங்க் தான் வந்துட்டு டு ப்ரிவென்ட் OLED வந்து பேர்னிங் ஆகுறது. இதுக்கு முன்னுக்கு Samsungல பார்த்தீங்கன்னா பல்சேட்டிங் ஹீட்டிங் பைப் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு அந்த பைப் மூலமாக வாட்டருக்கு உள்ளே கொடுத்து அந்த OLED பேனல் வந்து கூலிங்காக வச்சுருக்கிறது. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு அந்த மாதிரி ஹீட் சிங்க் வந்து பின்னால் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்பேக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணலாம், வாங்க வீடியோ போகலாம். ஓகே காய்ஸ், திறக்கலாம் வாங்க. ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து மானிட்டர் வாங்கும் போது இந்த சீல் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த சீல் வந்து ப்ரோக்கன் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் அதை திருப்பி கொடுத்துடலாம், ஏன்னா திறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, இந்த சீல் வந்து என்றைக்குமே செக் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ சரி இருக்குது. இந்த இடத்துல கத்தி விடும் போது வந்து இப்படிலாம் விட்டு கிழிச்சிடாதீங்க, மேலோட்டமாக வெட்டணும். சரியா, ரொம்ப ஆழமெல்லாம் உள்ளே விடக்கூடாது, ஆபத்து. ஸோ ஆல் த டாக்குமெண்டேஷன், வாரண்டி கார்டு, got a sticker also. இது ஸ்டிக்கர் அது? எஸ், ஸ்டிக்கர் தான். ஸோ ஸ்டிக்கர் ஃப்ரம் ரிப்பப்ளிக், ஜாயின் த ரிப்பப்ளிக். ஓகே, வாரண்டி கார்டு, we got some instruction. ஓகே, இது நமக்கு தேவை. இந்த இது எப்படி? ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் உன்னோட அடாப்டர். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த அடாப்டர். பவர் கேபிள்லாம் ஓகே. உங்களோட ஸ்கில்ல போட்டியா வராங்களா உங்களோட மணிட்டோட? அது ஒன்றும் திறக்கலடா, அது ஒன்றும் திறக்கல. ஸோ இதுதான் கைஸ் இதோட ஒரு பார்ட்ஸு. ஓகே, இது எதுன்னு எனக்கே தெரில, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இது வந்துட்டு பின்னால் பாருங்க, இதில் வந்துட்டு இங்கே போட்டுருது. ஸோ பின்னால் வந்து ஸ்டிக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சம் ப்ரொடெக்ஷனில். ஓகே, அதில் பேக்கெலாம் இருக்கும்டா, பேக்கு இன்னொன்று, ஐ மீன் கீ செயின் என்னமோலாம் இருக்கும் பாரு. காட் சம் கீ செயின்ஸ் ஆல் தட் ஸ்டாஃப். திறந்து பாரு. அது என்னது? இரு வரேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டு கைஸ். ஓகே, கேபிள் மேனேஜ்மெண்ட் இங்கே வரும் த்ரூ ஹியர். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, உங்கள் மானிட்டர் அங்கே பூட்டிட்டு தென் இப்படி செய்யலாம். ஓகே,
நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பிளாஸ்டிக்கு. இது HDMI தான்டா. HDMI-யா? இதுலேயே இருக்குது, நான் போய் வாங்கியிருக்கேன். இது HDMI இல்லை ராஜா, இது HDMI இல்லை, இட்ஸ் டிஸ்பிளே போட்டு டிஸ்பிளே கேபிள். அதுதான் வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. டிஸ்பிளே கேபிள் ஃபார் வாட்? டிஸ்பிளே கேபிள் வந்துட்டு திரும்ப பிசி கிராஃபிக் கார்ட்ஸுக்கு மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணுறது. இதில் டிஸ்பிளே போட்டு கிடையாது. HDMI 2.1 இல்லை இப்போ HDMI 2.1 வந்துட்டு 120 Hz. அதுக்கு மேலே போகிறது, அதுக்கு மேலே உள்ள ரீஃப்ரெஷ் ரேட் வந்து இது பார்ப்பாங்க. புரியுதா உனக்கு? ஹையஸ்ட் 2.1 தானே? இல்லை இப்போ நீ இது பார்த்தியா? இப்போ 500 Hz. எஸ், அது நீ யூஸ் பண்ணலாம். இது பாய்க்கணும். புரியுதா? இப்போ இது பாய்ச்சா கூட PS இது அதில் கனெக்ட் பண்ண முடியாது, கனெக்ஷன் இல்லைங்க அதில் மெஸ்ஸில். அவ்வளோதான். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த பவர் கேபிள். க்ளீனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. அது வில் கிவ்ல. அப்புறம் இது வந்துட்டு பவர் கேபிள். ஸோ இது வந்துட்டு பிரிண்டர் கேபிள்னு நினைக்கிறேன். இது வந்து பிரிண்டரோட கேபிள். இது வந்து பிரிண்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங்கும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. இங்கே வைக்கிறேன். ஓகே தானே? அன்பாக்சிங் எல்லாமே டிக்டாக்னு தனியாக ஷார்ட் வீடியோ போயிடல. டிக்டாக்ல நான் வந்து வேறு ஃபேன் பேஸை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் மாறுவேன் நான். டைம் வரும்போது நான் மாறுவேன். ஸோ இதுதான் இதோட பேஸு. ஓகே, ஓகே. NVIDIA G-Sync-ஓட ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ஆஃப் கேமர்ஸ். ஓகே, இது பாருங்கள், ரப்பர் பேடிங் கொடுத்துருக்காங்க மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது நீங்கள் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இதை வச்சு டைப் பண்ண வேண்டியதான். டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிடலாம் இங்கே. ஓகே, முதல்ல நம்ம என்ன செய்வோம், இதை நான் போட்டுறேன் இதில். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு நான் இதில் இங்கே போட்டுறேன் guys. ஸோ ஏற்கனவே சாம்சங்கோட அந்த பேடிங்லாம் தெரியுமா, 4 தான் இருக்கும். அப்படியே மூவ் ஆயிடுச்சு. ஆனால் இதில் பாரு. டிக்டாக்ல பார்த்துருக்கேன் இதோட அன்பாக்சிங். ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நான் பேசுறது ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே. ஓ, இது தெரிஞ்சிச்சு எதுக்குன்னு. பாரு, இது எதுக்கு தெரியுமா? நீ இது பாய்க்க போகிறோன்னா இதை பாய்க்கலாம். ஹார்ம் பாய்க்க போகிறோன்னு வச்சுக்கோயேன், இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட இது பாரு, சைஸ் பாரு. ஹார்மில் நீ அங்கே பூட்டிட்டு அதுக்கப்புறம் இதை நீ ஆர்மில் இப்படி பூட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கிளிப் பண்ணுறது. புரியுதா? மானிட்டர் இதில் ஆம் தெரியுதானே உனக்கு? இது பாருடா, ஆம் பாரு. நீ தனியாக ஆம் வாங்கலாம். ஆம் வாங்கி தனியாக நீ பூட்டலாம், டேபிளோட பூட்டலாம். இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் ஆமோட பூட்டலாம். இப்போல்லாம் அந்த மாதிரி தான் ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறாங்களா. ஓகே ஓகே, டேக் திஸ் காய். ஓகே காய்ஸ், இதுதான் இந்த பேனல். ஓகே, பின்னாலே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், ஸோ நைஸ். For those who dare, So game on. For those who dare, the key, power. ஸோ இதெல்லாம் அந்த பட்டனு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அந்த பட்டனு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஓகே, இது போர்ட்ஸ். டைப் சி போர்ட்டு, பவர் கேபிள், யூஎஸ்பி போர்ட்டு, யூஎஸ்பி. சரி, எனக்கு தூக்குறதுக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் தூக்கலை. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் த அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே இதெல்லாம் நம்ம பிரிக்கணும். இதுதான் என்னோட ஹீட் சிங்க். இதில் லைட் எரியும் தெரியுமா? இந்த பேர். ஓ எஸ், லைட் எரியும் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரில.
வேணாம் 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 தயவு செஞ்சு வெட்டிடாத வேணாம் 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 இதுக்கு வேலை இருக்குது தெரியுமா இது பெரிய வேலை இருக்குது ஓகே ஓகே விளையாடு விளையாடு okay guys this is the okay Strix OLED UCWG oh my god it looks so nice okay so இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கேமரா நான் கொஞ்சம் கீழே இறக்கிறேன் guys நல்லா விசிபிளாக இருக்கும் ஓகே guys முதல்ல நான் பின்னாலேருந்து வரேன் ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த பின்னாலோட அந்த இது பேனல் எல்லாமே ஓகே இது வந்துட்டு ஓலோடோட முன்னுக்குள்ள பேனல் இது வந்து பின்னால் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் எரியும் ஓகே ஸோ இதில் வந்துட்டு ஆர்ஜிபி வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே கேன் பீல் ஆஃப் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் திருப்ப முடியுமா முடியாது ஓகே கீழே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்துட்டு பட்டன் கொடுத்துருக்காங்க 3 பட்டன் இருக்குது இங்கிட்ட வந்துட்டு ஓகே அதுக்கப்புறம் இங்கிட்ட ஸ்டிக்கர் நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது நிறையா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பிரிக்கணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டேக் அவுட் திஸ் ஒன் ஓகே ஸோ இதுதான் அது தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we go to behind ஓகே அதுக்கப்புறம் வந்து பின்னால் எடுக்கிறேன் ஸோ தான் வந்து பின்னால் ஓகே சாரி இது வந்து முன்னுக்கு சாரி ஸோ இதுதான் அந்த முன்னுக்கு ஓகே திருப்பிட்டு சாரி ஃபார் த ரிஃப்ளெக்ஷன் ஓகே ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு நம்ம அதை பண்ண ஸ்பேக்கெல்லாம் வந்து இங்கிட்ட இருக்கும் ஓலட்னு இருக்கும் த்ரூ பிளாக் கிளாஸி இருக்கும் இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டு ரெஸ்பான்ஸ் டைமு டுவல் மோடு ஓல்ட் கேர் ப்ரோ எல்லாம் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஓகே இதில் வந்துட்டு ஆல்ரெடி ஓகே மோஷன் சென்சர் இருக்குது இங்கே வந்துட்டு ப்ளீஸ் க்ளீன் த மானிட்டர் சென்சர் வித் த ப்ரொவைடட் மைக்ரோ ஃபைபர் க்ளாத் பிஃபோர் யூஸ் புரியுதா முதல்ல அந்த க்ளோத்தை யூஸ் பண்ணி மைக்ரோ ஃபைபர் க்ளோத் இனிமேல் யூஸ் பண்ணலாம் பேனலை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்காகவும் இங்கே ஒரு சென்சர் இருக்குது அந்த சென்சர் தான் வந்துட்டு என்ன சென்சர்னா த நியோ ப்ராக்சிமிட்டி ஓகே ஸோ லெட்ஸ் பீல் திஸ் ஆஃப் let me show you okay பாருங்க ஸோ மேட் ஓலோடில் நீங்கள் வந்து லைட் அடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியாக கலர் அவ்வளோ தெரியாது ஆனால் இதில் பாருங்கள் க்ளாஸியில் நீங்கள் கலர் அடிச்சிங்க லைட் அடிச்சிங்கன்னா அப்படி தெரியும் பாருங்கள் ஓகே ஸோ யூ கேன் see like this okay okay let's power it on கேம் ஓகே ஃபோ காப்பாரு பாரு பாரு உடனே என்ன வேணும் ஓகே guys ஸோ டிஸ்பிளே போட கனெக்ஷன் எல்லாம் செக் பண்ணுது நான் அதை HDMI சொன்னோன்னு நம்ம மறந்துட்டோம் ஓகே சவுண்ட் எங்கடா ஐயோ ஸ்பீக்கரில் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வா ஓகே guys ஸோ செட்டப் பண்ணியாச்சு PS5ஓட ஸோ இப்போ என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா பின்னால் வந்துட்டு பாருங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஹீட் சிங்க் இருக்கிற இடம் ஸோ இங்கே வந்து RGB லைட் கொடுத்துருக்காங்க ஸோ இது அப்படியே க்ளோ ஆகிட்டே இருக்கும் செட்டிங்கில் இதை வந்து மாற்ற முடியும் ஓகே ஸோ இதுதான் பின்னால் இதுதான் அதோட மெயின் சிஸ்டமு விச் இஸ் ஹீட் சிங்க் உள்ளது பாருங்கள் இங்கே வென்டிலேஷன்லாம் இருக்குது ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே அப்படி போயிடுவோம் ஓகே ஸோ இதுதான் கைஸ் இதோட செட்டிங்கு பாருங்கள் ஸோ இப்போ வந்து 1080p மோட்டில் இருக்குது ஓகே we need to change the mode 60 Hz இருக்குது இப்போ மாடல் பாருங்கள் X32 UCWG ஓகே widget சென்டர் இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்ன இருக்குன்னு கேம் மோட் வந்து ரேசிங் மோடில் இருக்குது அதுக்கப்புறம் STR த்ரூ பிளாக் 400 இதில் வந்து STR த்ரூ பிளாக் 400 இருக்குது டுகெதர் கம்பைன் வித் த்ரூ பிளாக் க்ளாஸி உண்மையிலே பிளாக் கலரை நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக பார்க்க முடியும் இதில் ஓகே ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இமேஜ் ஃப்ரேம் போர்ட் ஃப்ரேம் கேமிங் ஃப்ரேம் ரேட் பூஸ்ட்டு கேம் ப்ளஸ் FPS கேம் ப்ளஸ் FPS கவுண்ட்டு ஸோ இதில் எல்லாம் செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்து கிளியர் பிக்சல் ஓகே கிளியர் பிக்சல் நீ வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீ கிளியர் பிக்சல் செய்யணும் ஐ மீன் பேஸ் ஆன் ஹவ் யூ யூஸிங் சரியா ஓகே இது வந்து HDR
HDR கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இங்கே. ஓகே, யூ காட் லாட் ஆஃப் HDR இயர். கேமிங் HDR இருக்குது, சினிமா HDR இருக்குது, கான்சோல் HDR இருக்குது, டிஸ்பிளே HDR 400 த்ரூ பிளாக் இருக்குது. ஸோ கேம் விளாடும் போது நீ இது யூஸ் பண்ணு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எஸ்பெக்ட் கண்ட்ரோல். ஓகே, எஸ்பெக்ட் கண்ட்ரோல்னால் எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்துட்டு ரெசல்யூஷன்லாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஓகே, நம்ம மாற்ற முடியுங்க. 27 இன்ச்சுக்கு மாற்றலாம், 24 இன்ச்சு மாற்றலாம். ஃபுல் ஃபில்லப் தான் வந்துட்டு 60/9. ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து வந்துட்டு OLED கேர். இதுதான் வந்து மெயின். ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம OLEDக்கு இந்த பேர்னினை அவாய்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா சிஸ்டமும் இங்கே இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் சேவர் கொடுத்துருக்காங்க, பிக்சல் க்ளீனிங், அதுக்கப்புறம் பிக்சல் க்ளீனிங் ரிமைண்டர், ஸ்க்ரீன் மூவ், அதுக்கப்புறம் அவுட்டோ லோகோ பிரைட்னஸ். ஸோ லோகோ பார்த்தீங்கன்னா என்றைக்குமே லோகோ வந்து ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கும். அதோட பிரைட்னஸை வந்து என்றைக்குமே ரிடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம் ஃபார் பேர்னின் OLED. ஓகே, இதுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு ஃபியூச்சரு. இது வந்துட்டு விச் இஸ் பாருங்கள், நியோ ப்ராக்சிமிட்டி சென்சரு, டிஸ்டன்ஸ் செலெக்ஷன் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. ஓகே, நீ எவ்வளோ தூரம் உட்காரன்னு பார்த்துக்கோ. என்ன மெஷர் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோ. விச் இஸ் 60 சென்டிமீட்டரா, 90 சென்டிமீட்டரா, 120 சென்டிமீட்டரா. இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா, இன்னும் கூட வச்சா இன்னும் கூட பார்க்க கொஞ்சமா நீ பாருக்கோ. நீ பாரு, இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 120 சென்டிமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீ இப்போ உட்காந்துருக்குறது 120 இப்போ 1.2 மீட்டர்ல 1.2னா லக்கி ஜவு லக்கி. ஆமாம், கொஞ்சம்ல புக் அண்ட் கன்சியூம் சென்சர் வந்து அவ்வளோ இது பண்ணும், அடிக்கும். இங்கே அட சென்சர்ஸ் நீ. ஓகே, ஸோ இன்னொன்று நீ இதில் வந்து பார்க்க முடியும், விச் இஸ் OLED யூசேஜ். OLED வந்துட்டு எவ்வளோ நேரம் நீ வந்து யூசேஜ் பண்ணுற அப்படின்னு அதை இங்கே காட்டு. இப்போ தான் வந்து நம்ம திறந்துருக்கோம், ஹவர் கணக்கு இன்னும் வரல. நீ செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹவரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது மூலிமா வந்துட்டு கண்டுபிடிப்பானுங்க எவ்வளோ ஹவரில் வந்து கட்டுப்போகுது, என்ன ஆகுது, ஏதாகுதுன்னு. ஓகேவா, ஓகே. பிக்சல் க்ளீனிங் என்ன பண்ணுவோம்? இவள் ஆஃப் த பிக்சல் வருவாங்க. நோ, பிக்சல் க்ளீனிங் என்ன தெரியுமா பண்ணும், இதில் இருக்கிற பிக்சலை எடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணும், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பியும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். புரியுதா உனக்கு? நோ நோ நோ, யூ ஹேவ் டு டூ. இதோ இங்கே இருக்கு பாரு. இல்லை அது பண்ணு பார்ப்போம். இப்போ பண்ண முடியாதுடா, இப்போ தான் திறந்துருக்கோம். அது நீ யூஸ் பண்ண பிறகு தான் உனக்கு அங்கே காட்டும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பிக்சல் க்ளீனிங்கை வந்துட்டு வேறு அது ஸ்டாண்டர்டான 8 ஹவருக்கு. நீ 8 ஹவர் கேம் விளாட மாட்டேன், நீ எத்தனை ஹவர் விளாட்ற போட்டுக்கோ, அந்த கனெக்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அதை பொறுத்து அதுக்கப்புறம் புரியுதா. இது வந்து லைட்டிங். ஓகே, லைட்டிங்னா வந்து அவுரா சிங்க்கு பின்னால். ஓகே, அவுரா RGB விட்டோன்னா அதை வரல RGB அப்படியே போயிட்டுருக்கோம். சைக்கிள் இதெல்லாம் நீ வச்சுக்கலாம், ஸ்டெத்திக்காக வைக்கலாம், ஸ்டெத்திக்காக வைக்கலாம். ப்ரீதிங் தான் அப்படியே ப்ரீத் மாதிரி இப்படி பண்ணும். ஸோ நம்ம முன்னுக்கு உட்காந்துருப்போம், நமக்கு தெரியாது. பின்னால் நீ ஏதாச்சும் ஒரு சிமெண்ட் பின்னால் வைக்கும்போது அது லைட்டு நைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண, அவ்வளோதான். அது ஒரு பெரிய இது இல்லை. அது ஒன்று வச்சுருப்பாங்க. நான் ரெயின்போ வைக்கிறாங்களா, சரியா? ஓகே, இது இப்போ எனக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி இது கனெக்ட் பண்ணனால தான் அப்படி காட்டுதுன்னு நினைக்கிறேன். இது இல்லை. அது மானிட்டரோட வலி. ஓ ஓகே ஓகே. இப்போ நான் வந்துட்டு இப்போ என்னோட அதாவது இது இது கனெக்ட் பண்ணலாம். இது கனெக்ட் பண்ணி உட்காந்து ஆடலாம். எஸ், இது வந்து கனெக்ட் பண்ண பின்னால் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஓகே, இங்கே போட்டுருவானே. ஓ இதுலேயே முடியுமா? ஓகே, ஆனால் இதில் போட்டால் சவுண்ட் கேட்குது. ஓ பரவாயில்லையே. ஓகே தான். ஸோ ஸ்க்ரீன் சேவர். ஓகே, ஸ்க்ரீன் சேவர்லாம் அது பேர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் சேவர் வந்து ஆனாக இருக்குது. புரியுதா? ஓகே, பிக்சல் க்ளீனிங்கு, பிக்சல் க்ளீனிங் ரிமைண்டரு, ஸ்க்ரீன் மூஃபு, ஆட்டோ லோகோ, அதெல்லாம் ஆனில். இதெல்லாம் ஒன்றுமே நீ கச்சப் பண்ண தேவையில்லை, நோண்ட வேணாம். நீ ஒன்று செய்ய வேண்டியது என்னதுன்னா பிக்சல் க்ளீனிங்கு, அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரியா? ஓகே காய்ஸ், இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வி ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் சம்திங். ஓகே, நீங்கள் ஃப்ரேம் ரேட்டு பூஸ்ட் வந்து ஆனில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்லி 1080p 60 Hz தான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளேயில் நீங்கள் இது இருக்கும், மாற்றவே முடியாது. ஸோ ஃப்ரேம் ரேட் பூஸ்ட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணியே ஆகணும். அப்போ தான் யூ கேன் கெட் 4K ரெசல்யூஷன் போகும். அண்ட் ஆல்சோ யூ கேன் ப்ளே வித் 120 Hz. ஓகே, ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. HDR த்ரூ பிளாக் 400. ஓகே, கொண்டு வா. யா, அதில் ஒன்று தான் இருக்குது. ஓகே, இது இப்போ நியூ கேம் போகாத. வேறு ஏதாவது 120 Hz கேம் இருக்கா? ஸ்பைடர்மேன் இருக்கா? ஸ்பைடர்மேன் போ. யூ கேன் ஷோ சம் கேம் பிளேலாம். லைட்லாம் ஆஃப் பண்ணிடு முடியுமா? ஆஃப் த லைட்ஸ். இந்த 3 இங்கிட்ட லைட் மட்டும் ஆஃப் பண்ணு. 1 2மா? ஓகே, ஓகே, யா.
ஓகே guys இப்போ வந்து லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் அண்ட் ஐம் ஓப்பனிங் த ஸ்பைடர்மேன் ஓகே கேம் அவைலபிள். ஸ்பீக்கர் இல்லாதனால ஸோ திஸ் இஸ் த டிஸ்பிளே ஓகே ஸோ செம்மையாக இருக்குடா இப்போ நான் எப்படி போயிட்டு ஸ்பீக்கரோட கேபிள் பொறுமை 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 சாமி பொறுமை ஓகே ஆன்றிருக்கியோ லைட்டாக 3%. ஆனால் சாம்சங்கில் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்ல தட்டி விட்டு அப்படியே ஜாலியாக விளாட வேண்டியலாம் சவுண்ட் இங்கே நினச்சிப்பா. இதுலேருந்து ஆனால் மெயின் ஆடியோ இல்லையே. பரவாயில்ல விடு பண்ண முடிச்சல. விளாண்டுட்டு இருக்கேன் எத்தனையோ பர்சன்ட் 50% அவ்வளோ வந்துட்டேன் சூட்டு பேர் எப்படி இருக்கு நான் சூட்டு கிழிஞ்சு போச்சு. பொண்ணாடி வாங்கி துருவ விளாண்டுட்டு இருக்கேன் நான் ஓகே ஸோ ரைட்லாம் ஆன் பண்ணிக்கிறேன் லைட் போதும் ஓகே guys ஸோ இதுதான் பர்ச்சேஸை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாங்க கலர் டிஃப்ரென்ஸ் ஸோ உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே ஸ்ட்ரிக்ஸ் ஓலட் ஸோ இப்போ இவர் வந்து ரெட் ரெட் தான் விளாண்டுட்டு இருக்காரு அவரை பாரு ஆமாம் ஆடே எங்கள் அப்பா சரி அவர் இப்போ இருக்கு ஏன்டா ட்ரோபீஸில் ரொம்ப குறவாக இருக்குது இது எவ்வளோ பெரிய கேம் தான். ஓப்பன் வேர்ல்ட் கேம் இது. ஆமாம் அது ஓப்பன் வேர்ல்ட் கேம் தெரியும்டா இது ஒரு 100 GB கிட்ட ஹேண்டு பாரு தெரியும். ஆனால் என்ன ஒன்று இது வந்து PS5க்கு இது பண்ணல அப்கிரேட் பண்ணியிருந்தா இல்லை ஐ மீன் PS5க்கு அது முடிஞ்சு இது பண்ணுவானுங்கடா அந்த அந்த அப்கிரேட்லாம் நல்லாயிருக்கும் சரி வா இதை திறப்போம் காலரை பாரு அல்லாமா இன்னொன்று கேமரா பார்க்கறது லிமிட்டட் தான் நம்மளோட கண்ணு. ஆமாம் நம்ம கண்ணு பார்க்குறது தான் இது ஆனால் இது வந்து நான் இந்த கேமரா பார்த்தேன்னா சந்தியமாக இருக்கும் நீ செட்டிங்கில் காட்டினீங்க சரி பாடு வந்து இந்த இது பண்ணுங்க அழகாக வந்துச்சுன்னு நான் பார்க்குறேன் என் கண்ணுக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஆனால் பெட்டராக என்ஹான்ஸ் ஆகணும் தெரியல. ஆனால் நம்ம கண்ணு போகும்போது ஜோக்காக இருக்கு. நம்ம கண்ணு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கண்ணு ரெசல்யூஷன் வந்து வேறலா கேதாண்டா அடிச்சிடுறேன் சவுண்டு இங்கே மைக்கு இல்லைடா ஸ்பீக்கர் வேணாம் விடு 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 டேய் ஸ்பீக்கர் வேணாம் விடு இது இங்கேயா டேய் அங்கே விளங்குதா உனக்கு சரி நீ காது போட்டுக்கோ அப்பா 251 ரூபா எப்பா நான் என்னால் அந்த மாதிரி முடியாது. ஃபேவரட்டு ரெசிடென்ட் ஈவில் 4 தான் அதே 100 வருது. இது எப்போ கண்டுபிடிச்சனோ அது தொட்டில் தொடரதில்ல. அதில் இந்த நெமசிஸ் இருக்குதுண்ணா அதில் நான் நெமசிஸ் இருக்குதுண்ணா ட்ரிலோஜி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் நீ அதோட சீனரியில் போய் 30 FPS ஐயோ இவனுக்கு தான்டா வித்தியாசமாக கேம் இது பண்ணுறானுங்க. ஃபிசிக்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கும் ஃபிசிக்ஸ் இந்த கேமில் உள்ள ஃபிசிக்ஸ் நல்லாயிருக்கும் தெரியுமா உனக்கு இந்த தண்ணிங்க அப்புறம் இந்த செடி ஆடுறது அப்புறம் அந்த ஒரு பொம்பளை ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பா அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் படித்து பார்த்தேன் 500 ஆர்டிஸ்ட் வேலை செஞ்சுருக்காங்களா 2000 இன்னொரு குதிரை வந்துருச்சு என்னோட உன் குதிரையா அதான் மஸ்டாங் அது மஸ்டாங் இது ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு இது இருக்கு பிரீட். இப்போ ஜிடிஏல வந்து எப்படி வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் காடி இருக்குல்ல அதே மாதிரி வந்துட்டு இது வந்து வேறு குதிரை இருக்கும் ஒவ்வொரு குதிரைக்கும் வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராவல் முடியாது ஃபாஸ்ட் ட்ராவல் நான் புதுசாக வரேன் திருப்பி சரி நான் லோட் கேம் பண்ணுறேன். ஏன்டா புதுசாக விளாடுற புதுசாக ஸ்டார்டிங் வந்து ஜோக்காக இருக்கும்டா இது போகிறேன் இது விளாட்றேன் இதில் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணுறேன். இதோட சீன் மெமங் நைஸ்லா வெரி வெரி நைஸ். ஓகேல பார்க்கும்போது டிவியில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஒயிட்
ஒயிட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அது அது எஸ் ரிஃப்ளெக்ஷன், எஸ் ஐ நோ. வெட்டி விடும். ஆனால் இதிலலாம் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது அவ்வளோ. இதை ரெடியூஸ்லாம் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பேட்டரி 5% இருக்கு. அது இருக்க விட சார்ஜ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இது வந்து ஜான் ஸ்டாண்டர்ட் இல்லை அராபியன் குதிரை. இது கொஞ்சம் வந்துட்டு டாப் டியர்ல டாப் டியர் ஹார்ஸ். இங்கே போகிறேன் பிக் வெட்டி பண்ண ஸ்ட்ராபெரி போகணும். உனக்கு கொடுத்துருக்கேன் ஃபாஸ்ட் ட்ராவலில் இருக்குன்னு. இது ஜிடியில் இருக்கா கேமில் எல்லாம் முக்காசி கேமில் ஃபாஸ்ட் ட்ராவல் இருக்குண்டா. ஃபாஸ்ட் ட்ராவல் இருக்குன்னா அப்புறம் எப்படி இங்கேருந்து போனோன்னா போய் சேர்றதுக்கு அத்தனை ஊர் ஆகும். ஃபாஸ்ட் ட்ராவல் தான் வேகமாக போக முடியும். கேம்ப்லேருந்து ஜம்ப் பண்ணுவது தானே, கேம்ப் பண்ணிட்டு அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறது. எஸ் ஜிடி 6 வருது. ஆர்வமாக இருப்பியா? வாங்க வரதா இன்னும் ப்ரீ ஆர்டர் பண்ணிடுவேன். நீ பண்ணுறியா? இல்லை இல்லை, நான் ஜிடி 4 இல்லை. ஸோ காய்ஸ் ஒரு வழியாக வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஓகே. ஒரு நேரம் வந்துட்டு நான் ரெட் ரிடெம்ஷன் 2 வந்துட்டு 2 1 அது ரெட் ரிடெம்ஷன் 2 வந்துட்டு நான் கேம் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான். ஸோ உண்மையில ரொம்ப பிக்சர் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா வந்து HDR ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேம் HDR, மூவி HDR, அதுக்கப்புறம் த்ரூ பிளாக் HDR, இந்த மாதிரிலாம் நிறைய HDR கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஸோ கிம்சேங் கோவா ஆஃப் பண்ண வேணாம் இரு. ஓகே, ஸோ என்னோடய அட்வைஸ் ஃபார் த OLED அப்படி கேட்டேன்னா, OLED வந்துட்டு நீ யூஸ் பண்ணும்போது லைக் நீ பிக்சல் க்ளீனிங் பார்த்துக்கோ. பிக்சல் க்ளீனிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேனலை டச் பண்ணாத. இப்படி டச் பண்ணுறது, இப்படி அமுத்துறது, இங்கே பிடிக்கிறது, இதெல்லாம் தயவுசெய்து செய்யாத. பிடிச்சேன்னா இங்கே பிடி மேலே அந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்தியா மானிட்டரோட, இங்கே பிடி, இங்கே ஒரு கை அப்படி பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ள வை. ஓகேவா? ஸோ இங்கே ஏதாவது அழுக்கு பட்டுருச்சுன்னா அந்த ஃபைபர் கிளாத்து யூஸ் பண்ணி தொடச்சிரு. இந்த சென்சரை க்ளீன் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் அந்த கவர் இருக்குது பார்த்தியா, நீ வேலைக்கு போனால் கவர் போட்டுரு. ஏன் அந்த கவர் போட சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தூசி இருக்குது தெரியாது. ஸோ அந்த தூசி வந்து என்ன செய்யணும், ஏதாச்சும் நம்ம திறக்கும் போது பருமா அப்படியே ஒன்று ஒன்றா வந்து படும். ஸோ அதை நீ கவர் பண்ணிட்டேன்னா தூசி உள்ளே போகாது. ஓகேவா? ஸோ வெட்ட வேண்டாம். எஸ், அதனால தான் வெட்ட வேணாம்னு சொன்னேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி இந்த மானிட்டரு நான் வந்துட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற பெஸ்ட்டான OLED மானிட்டர் இதுதான், விச் இஸ் அ 4K மானிட்டரு. மேபி யூ கைஸ் ஷுட் ட்ரை. ஓகே, இன்னொன்று கைஸ், இது வந்துட்டு இந்த மாடல் வந்துட்டு சிங்கப்பூரில் தான் இருந்துச்சு, மலேசியாவில் இல்லை. ஸோ இவர் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு வேலை செய்கிறனால இவர் அங்கே போயிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார். சரிங்களா? ஆனால் இதில் 2 மாடல் இருக்குது, CWG, CWMG, CWG. இது வந்து CWG, என்கிட்ட வந்து CWMG இருக்குது. ஓகே, CWMG வந்து மலேசியாவில் இருந்து ஸ்டாக் இருந்துச்சு. இது வந்துட்டு மலேசியாவில் ஸ்டாக் இல்லை. ஓகே, ஸோ ஓகே தட்ஸ் ஆல் கிம். ஸோ விளாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு எனக்கு. ஓகே, உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது பிக்சர் குவாலிட்டி. ஸோ நைஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you guys the next video. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.